வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நாம எம்ஏ அரபிக் டிஸ்டன்ஸ் மோட்ல, அதாவது தொலை நெறி வழியாக எவ்வாறு படிப்பது, எங்கு படிப்பது என்ற விஷயங்களை நாம பார்க்கலாம். இன்னைக்கு மதரசா மாணவர்களுக்கும் சரி, ஆலிம் உலமாக்களுக்கும் சரி, அஃதுல் உலமாவிற்கு பிறகு என்ன படிப்பது, எங்கு போய் படிப்பது என்ற ஒரு தேடல், ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட தேடல்கள் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். முதலாவது, ஒரு மதரசா மாணவரோ அல்லது பட்டம் பெற்ற ஆலிமாவோ தன்னுடைய அகாடமிக் ரீதியிலான கல்வி பாதையை, எஜுகேஷனல் பாத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால், முதலாவதாக மதரசா கல்வியோடு இணைந்து நாம் என்ன செய்யலாம் என்றால், ஆரம்பமாக அஃதுல் உலமா என்ற படிப்பை படிக்க முடியும். அதற்கு பிறகு அஃதுல் உலமாவை வைத்து எம்ஏ அரபிக் பயிலலாம். எம்ஏ அரபிக்கிற்கு பிறகு பிஹெச்டி வரை, பிஹெச்டி இன் அரபிக் வரை நாம் பயில முடியும். இதுதான் ஒரு மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், பட்டம் பெற்ற ஆலிமாக்களாக இருக்கட்டும், இதை தனது கல்வி பாதையாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சரி, நான் பள்ளி கல்வியே படிக்கலையே, இதை எப்படி நான் இந்த கல்வி பாதையை பின்பற்றுவது என்ற கேள்வி ஏற்பட்டால், சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல அஃதுல் உலமா படிப்பதற்கு எந்த ஒரு கல்வி தகுதியும் தேவையில்லை. ஜூலை 31ஆம் தேதியின்படி 17 வயது நிரம்பியிருந்தாலே போதும். வயது சான்றிதழை வைத்து நீங்கள் 3 வருடங்களில் அஃதுல் உலமா படிப்பை படித்து முடிக்க இயலும். நீங்க +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 வருடத்திலேயே நீங்கள் அஃதுல் உலமா முடிக்கலாம். +2 முடிக்கல, +2 விட கம்மியா தான் படிச்சிருக்கிறேன், 10th படிச்சிருக்கிறேன், 8th படிச்சிருக்கிறேன், 6th படிச்சிருக்கிறேன், 5ஆப்பு தான் படிச்சிருக்கிறேன், இல்ல நான் பள்ளி பக்கமே போனதில்லை அப்படின்னாலும், ஜூலை 31ஆம் தேதியின்படி 17 வயது நிரம்பியிருந்தாலே போதும். 3 வருடங்களில் இந்த அஃதுல் உலமா படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மூலமாக உங்களால் தொலைநெறியில் படிக்க இயலும். இந்த படிப்பை முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்ததாக நீங்கள் அடுத்த 2 வருடங்களில் எம்ஏ அரபிக் மாஸ்டர் டிகிரி இந்த அஃதுல் உலமாவை வைத்து தகுதியாக வைத்து நீங்கள் படிக்கலாம். எம்ஏ அரபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்ததாக பிஹெச்டி இன் அரபிக்க 3 முதல் 6 வருடங்கள் வரை இன்ஷா அல்லாஹ் கடின உழைப்புடன் செலவழித்தால் இதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அட்மிஷன்ஸை பொறுத்தளவில் அஃதுல் உலமா எம்ஏ அரபிக் போல பிஹெச்டி அட்மிஷன்ங்கிறது அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் சரி, காலேஜ்லையும் சரி, பிஹெச்டிக்கு அப்படின்ட்டு குறைந்த எண்ணிக்கையிலான அட்மிஷன் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும், ஒவ்வொரு கைடுக்கும் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டும்தான் அவர்களால் அட்மிஷன் கொடுக்க முடியும். அப்போ அந்த காலேஜில், அந்த யூனிவர்சிட்டியில எத்தனை ப்ரொஃபஸர் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல்தான் அவர்களுடைய மாணவர்கள் சேர்க்கை இருக்கும். அப்போ பிஹெச்டியை பொறுத்தளவில் சேர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முயன்றால் முடியாதது என்பது கிடையாது. இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, பிஹெச்டி படிக்கணும்னா நான் +2 முடிச்சிருக்கணுமாமே அப்படின்ட்டு. எல்லாமே தடங்கல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த தடங்கல்களை தாண்டி நாம் எவ்வாறு வெளிவருவது, நமது இலக்கை, கல்வி பயணத்தை எவ்வாறு அடைவது என்பதை நிறைய பேர் சிந்திக்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வழி வைச்சிருப்பான். ஆக இந்த எஜுகேஷனல் பாத்த மதரசா மாணவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெற்ற ஆலிமாக்களாக இருந்தாலும் சரி, பின்பற்றினால் உங்களுடைய அகாடமிக் ரீதியிலான கல்வி தகுதியை நல்ல ஒரு நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். சரி, அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவுல ஜூலை 31ஆம் தேதியின்படி 17 வயது நிரம்பியிருந்தாலே போதும், அஃதுல் உலமாவை படித்து முடித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, அஃதுல் உலமா முடிச்சிட்டேன், அடுத்து எம்ஏ அரபிக்க நான் எப்படி பண்றது, மாஸ்டர் டிகிரி எப்படி பண்றது அப்படின்னா, தற்போது தமிழ்நாட்டில் சிக்கல்கள் இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல எம்ஏ அரபிக் இருந்தது. தற்போது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல எம்ஏ அரபிக் கிடையாது. டெய்லி போய் படிப்பது போலதான் எம்ஏ அரபிக் இருக்குது. இன்னைக்கு நிறைய மதரசா மாணவர்களும் சரி, ஆலிமாக்களும் சரி, ஒன்று மதரசால இருப்பாங்க,
இல்லைன்னா ஏதாவது ஒரு பணியில் இருப்பாங்க. இவங்க டெய்லி போய் சென்னையில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மதரசா மாணவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து படிக்க வரும்பொழுது சென்னைக்கு போய் டெய்லி போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இயலாத காரியம். ஆக அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எம்ஏ அரபிக் தொலைதூர கல்வியில் பயில்வது என்பது தற்போது இல்லாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. சென்னை பல்கலைக்கழகத்துல இதுக்கப்புறம் கொண்டு வருவாங்களா, எப்போ கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விடை எங்களுக்கு தெரியல. அதற்காக வேண்டி யாராவது முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அது பற்றிய தகவல்களை நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, தமிழ்நாட்டில் இல்லைங்க, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்போதுமே சொல்லுகின்றேன், தடங்கல்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை விட இந்த தடங்கல்களை தாண்டி நாம் எவ்வாறு அடுத்த நிலைக்கு செல்வது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, தமிழ்நாட்டில் இல்ல, அதற்காக வேண்டி யாரும் முயற்சி செய்யல அல்லது அவர்களுடைய முயற்சி இதுவரை பலன் தரவில்லை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அடுத்தது மதரசா மாணவர்கள் அஃதுல் உலமாவுடைய நிப்பாட்டிடலாமா அப்படின்னா இல்லை. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இது போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏதாவது எம்ஏ அரபிக் இருக்குதா அப்படின்ட்டு போய் விசாரிச்சு பார்க்கலாம். அப்படி நாம விசாரிக்கும் பொழுதுதான் 3 பல்கலைக்கழகங்கள் நமக்கு தெரிய வந்தது. முதலாவது கேரளாவில் இருக்கக்கூடிய காலிக்கட் பல்கலைக்கழகம், அடுத்து இரண்டாவது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம், இக்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெல்லியில இருந்தாலும் நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பெங்களூர்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டடி சென்டர் எம்ஏ அரபிக்கு வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகம். இப்போ இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவுல இவர்கள் தமிழ்நாட்டிலேயே வேலூருக்கு அருகில் மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய சி அப்துல் ஹக்கீம் காலேஜில் வந்து ஸ்டடி சென்டர் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன செய்யலாம், நம்ம தெலுங்கானா ஹைதராபாத்திற்கு போய் எக்ஸாம் எழுதணும்னு கிடையாது. உங்களுடைய ஸ்டடி சென்டரை வந்து மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயே நீங்க எம்ஏ அரபிக்கு படிக்க இயலும். இது போக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு சிட்டிலையும் எம்ஏ அரபிக் இருக்குது. ஆனா அது பற்றிய ஸ்டடி சென்டர் தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிந்துச்சு அப்படின்னா, தென் மாநிலங்களில் என்னுடைய ஸ்டடி சென்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து தயவு செஞ்சு தகவல்கள் தாருங்கள், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ இந்த 3 பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? கேரளாவில் இருக்கக்கூடிய காலிக்கட் யூனிவர்சிட்டி, இரண்டாவது டெல்லியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவின் பெங்களூரில் ஸ்டடி சென்டர் வைத்திருக்கக்கூடிய இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகம், மூன்றாவதாக தமிழ்நாட்டிலேயே மேல் விசாரத்தில் ஸ்டடி சென்டர் இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகம். இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமே ஆனால், முதலாவது இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய காலிக்கட் பல்கலைக்கழகத்துல தொலைதூர முறையில் எம்ஏ அரபிக் வழங்கப்படுகிறது. இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இந்த கேரளால இருக்கக்கூடிய காலிக்கட் பல்கலைக்கழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல முடித்த ஒரு சிலர் எம்ஏ அரபிக், அஃதுல் உலமா முடித்த ஒரு சிலர் எம்ஏ அரபிக் அப்ளிகேஷன் போடும் பொழுது அவர்களுக்கு இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள் போதுமானதாக இல்லை, இல்ல ஏற்கப்படுவதற்கு கடினமாக இருக்கின்றது என்று அவங்களால அங்க சேர முடியல. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் யாராவது சென்னை பல்கலைக்கழகத்தில் அஃதுல் உலமா முடித்து காலிக்கட் யூனிவர்சிட்டியில் எம்ஏ அரபிக் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்க என்ற ஸ்டெப்ஸை வந்து விரிவாக நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மற்ற ஆலிம் உலமாக்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆக இப்போ கேரளா காலிக்கட்ல யூனிவர்சிட்டியில வந்து தொலைநெறியில் எம்ஏ அரபிக் இருக்குது. ஆனா சென்னை பல்கலைக்கழகத்துல படித்தவர்கள், அஃதுல் உலமா படித்தவர்கள் அதில் சேருவதற்கு ஒரு சில சிரமங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு கிடைத்த தகவல். அடுத்து இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இக்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகம். இங்கேயும் இது வந்து ஒரு தேசிய அளவிலான திறந்த பல்கலைக்கழகம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இக்னோ அப்படிங்கிறது. இங்கேயும் அரபிக், எம்ஏ அரபிக் என்பது தொலைநெறியில் இருக்கின்றது. நீங்க நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சேர முடியும். இதனுடைய ஸ்டடி சென்டர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை
பெங்களூர்ல எம்ஏ அரபிக்கு வந்து பெங்களூரை தான் நம்ம ஸ்டடி சென்டராக தேர்வு செய்து, ஆனா இதுல சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னையே வந்து எக்ஸாம் சென்டராக நீங்க தேர்வு செய்து கொள்ள முடியும். ஸ்டடி சென்டர் பெங்களூரா முதல்ல சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும் பொழுது எக்ஸாம வந்து என்ன செஞ்சிடலாம், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ட்டு ஒரு தகவல் அதில் படித்த ஒரு நபர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்கள் உறுதி செய்து விட்டு இதுலயும் நீங்க என்ன செய்யலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்க எம்ஏ அரபிக் படிக்கும் பொழுது டிரான்ஸ்லேஷனுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக மூணாவதாக ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகம். இதுவும் வந்து யூஜிசி அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் தான். இங்கேயும் வந்து எம்ஏ அரபிக் வந்து தொலைநெறியில வந்து வழங்குறாங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, மேல் விசாரத்துல இருக்கக்கூடிய சி அப்துல் ஹக்கீம் காலேஜ்ல வந்து ஸ்டடி சென்டர் இருக்குது. அதனால நாம இந்த ஸ்டடி சென்டர் நாம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமது தேவைகளை எம்ஏ அரபிக்கான முயற்சிகளை நாம் செய்ய முடியும். ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் எம்ஏ அரபிக் படிக்கணும் அப்படின்னா, தற்போது சென்னை பல்கலைக்கழகம் உட்பட மற்ற எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாட்டில் தொலைதூர கல்வியில் எம்ஏ அரபிக் கிடைப்பதில்லை. ஆகையினால அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கேலிக்கட் யூனிவர்சிட்டி அல்லது 2வது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம், 3வதாக மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகம். இந்த 3ல ஏதாவது ஒன்றில் நீங்கள் எம்ஏ அரபிக் தொலைதூரத்தில் சேர்ந்து படிக்கலாம். இப்ப இதுல இந்த 3வது இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கும் ஆலிம் உலமாக்களுக்கும் எளிதானதாக இருக்கும் என்று நாங்க நம்புறோம். அதனால இதை பற்றி இருக்கக்கூடிய 3வதாக இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகத்துல எம்ஏ அரபிக்கு சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அது எப்படி சேர்றது, எப்போ நாம அதுக்கு அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். இதுதான் நமக்கு கிடைத்த போஸ்டர். அதாவது இந்த மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகத்துல அதுவும் அவங்க அட்மிஷனுக்காக இந்த வருட 2025 அட்மிஷனுக்காக வெளியிட்ட இந்த போஸ்டரை வந்து நமக்கு கிடைத்தது. இவங்க பொறுத்தளவுல எம்பிஏ, எம்ஏ உருது, எம்ஏ ஹிந்தி, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ அரபிக், நமக்கு தேவை எம்ஏ அரபிக். இதை வந்து ஆஃபர் பண்றாங்க டிஸ்டன்ஸ் மோட்ல, அதாவது தொலைதூர கல்வி முறையில. நீங்க டெய்லி போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எம்ஏ அரபிக்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்மிஷன் போர்ட்டல் யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல் மூலமாகவே நீங்க ஆன்லைன்லயே அப்ளை செஞ்சிடலாம். நீங்க நேரடியாக போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஹைதராபாத்துக்கோ இல்ல மேல் விசாரத்துக்கோ நேரடியா போய் தான் வந்து அட்மிஷன் போடணுமான்னா அப்படி கிடையாது. நீங்க இந்த ஆன்லைன் மூலமாகவே அட்மிஷன் போட முடியும். இந்த வருடம் 2025ல அட்மிஷனுக்காக வேண்டி எம்ஏ அரபிக்கல் சேர்வதற்காக வேண்டி கடைசி நாள், அட்மிஷனுக்கு கடைசி நாள் வந்து 15 செப்டம்பராக இருந்தது. ஆனால் தற்போது அதை 13 அக்டோபர் வரை நீடித்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ அஃபுல்லமா முடிச்சோம், ஒரு பட்டம் கிடைச்சிச்சு அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. கல்வியினுடைய தேடல் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆலிமாக்கள் மார்க்க கல்வியின் மதரசா கல்வியில் மட்டுமல்லாது அகாடமிக் ரீதியிலும் தன்னை வந்து திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அந்த ரீதியில நீங்கள் அஃபுல் உலமா முடித்திருந்தீங்க அப்படின்னா இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக நீங்கள் எம்ஏ அரபிக் தயவு செஞ்சு முடிந்த அளவில் கூடிய விரைவில் அப்ளை செய்து படிக்கலாம். 13 அக்டோபர் வரை அதற்கான கால அவகாசம் இருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா கீழே போட்டுக்கிறாங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய ஸ்டடி சென்டர் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இதை சூஸ் பண்ணணும். அதுல வந்து அவங்க கேட்பாங்க எந்த ஸ்டடி சென்டர் நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்ட்டு. இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும் பொழுது அதுல ஸ்டடி சென்டர் கேட்பாங்க. அதுல வந்து மறக்காம நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எல்எஸ்சி 19208 இந்த கோட்ல இருக்கக்கூடிய சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே வந்து இங்கேயே எழுதுற மாதிரி வசதி இருக்கும். சரி, இதுல சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலோ இல்லை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலோ நீங்க அப்சல் உலமா முடித்திருந்தால் இந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அரபிக் சேரலாம். இது அல்லாமல் ஜாமியா பாக்கியாத்து சாலிஹாத், ஜாமியா தாருஸ் சலாம் உமராபாத்,
மதரசா ஏ மன்பவுல் ஹசனாத் மேல் விஷாரம், அல்லசான் அரபிக் இன்ஸ்டிடியூட் சென்னை, மதரசா ராசியா லி தலீமில் குர்ஆன் வ சுன்னா பெர்னம்பேட், மதரசா மபாஹிருல் உலூம் அரபிக் காலேஜ் சேலம். இந்த மதரசாக்கள்ல நீங்கள் முடித்திருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு அப்துல் உலமா இல்லாட்டாலும் இந்த மதரசாக்களை நீங்கள் பட்டம் பெற்றிருந்தால் நேரடியாக எம்ஏ அரபிக் உங்களால் சேர இயலும். சரி, இதை பற்றி மேல் விவரங்கள் என்ன அப்படின்னா, மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகத்துல எம்ஏ அரபிக் என்பது 2 ஆண்டுகள். அதை 4 செமஸ்டர் சிஸ்டமா பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ சென்னையில சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்துல் உலமா படிக்கும் பொழுது நம்ம வருடத்துக்கு ஒரு முறை தான் எக்ஸாம் வரும். அது நான் செமஸ்டர் சிஸ்டம். ஏப்ரல் கடைசிலேயோ அல்லது மேனுடைய ஆரம்பத்திலேயோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுத முடியும். ஆனா மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ அரபிக் என்பது செமஸ்டர் சிஸ்டம். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸாம் வரும். ஒரு 4 பேப்பர்ல இருந்து 5 பேப்பர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வரும். இதனுடைய கல்வி கட்டணம் என்ன அப்படின்னு பார்ப்போமே ஆனால், ஆண்களுக்காக வேண்டி 6500 ரூபாய் கிட்டத்தட்ட வருவதாகவும், பெண்களுக்கு 4500 ரூபாய் ஒரு வருடத்திற்கு கட்டணமாக இருப்பதாகவும் நாம கேள்விப்படுறோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, தேர்வுகளில் மொழிபெயர்ப்பிற்காக உருது அல்லது ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஏன்னா அவங்க பல்கலைக்கழகம் இருக்கிறது ஹைதராபாத்ல, பல்கலைக்கழகமே உருது பல்கலைக்கழகம். அங்க தமிழ் தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக தமிழ் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துல தான் எப்போ எம்ஏ அரபிக்கா திருப்பி ஆரம்பிப்பாங்க டிஸ்டன்ஸ் மோட்ல அப்படிங்கிறத முயற்சி செய்யணும். சரி, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த எம்ஏஎன்யூயு இந்த யூனிவர்சிட்டியில நாம சேரும் பொழுது மொழிபெயர்ப்புக்காக வேண்டி உருது அல்லது ஆங்கிலம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், தமிழ் பயன்படுத்த முடியாது. மற்றபடி அரபியிலே மற்ற கேள்விகளுக்கான ஆன்சர்களை விடைகளை நீங்கள் அரபியிலே எழுத முடியும். இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இதில் விண்ணப்பிப்பதற்காக வேண்டி ஒரு 5 ஸ்டெப்ஸை நாம ஃபாலோ பண்ண வேண்டியது. முதலாவது ஏபிசி ஐடி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய மாணவர்களுக்கான, இப்போ எப்படி ஆதார் ஐடி இருக்குது அதே போல மாணவர்களுக்காக வேண்டி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய அகாடமிக் சான்றிதழ்களை அதை பற்றிய விவரங்களை இந்த ஏபிசி ஐடி மூலியமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடி மாதிரி ஏபிசி ஐடி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த abc.gov.in மூலமாக நாம் இலவசமாகவே ஆதார் நம்பரு அதனுடைய ஓடிபி மூலியமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதை நாம முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, முதலாவது ஏபிசி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடின்னு நம்ம ஷார்ட்டா வச்சுக்கோங்களேன். இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு கல்வி பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி, 12 டிஜிட் இலக்கம் இருக்கும். இதை வாங்கினதுக்கு அப்புறம் யூஜிசி என்ன பண்றாங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கக்கூடியவங்களுக்குன்னு தனியாக டிஇபி ஐடி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஏபிசி ஐடியை வச்சு நாம அந்த டிஇபி ஐடியை ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஏபிசி ஐடியும் டிஇபி ஐடியும் நாம பெற்றுக்கொண்டதற்கு பிறகு மூணாவதாக பல்கலைக்கழக இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல் மூலமாக லாகின் ஐடி கிரியேட் பண்ணும். இப்போ மூணுமே ஃப்ரீ தான், எதுக்குமே காசு கிடையாது. சரியா? ஏபிசி ஐடி பெறுவதாக இருக்கட்டும், டிஇபி ஐடி பெறுவதாக இருக்கட்டும், பல்கலைக்கழகத்தினுடைய அட்மிஷன் போர்ட்டல்ல லாகின் ஐடி கிரியேட் பண்றதாக இருக்கட்டும், எல்லாமே ஓடிபி வரும், இமெயில் ஓடிபி வரும், மொபைல் ஓடிபி வரும். அதன் மூலியமாகவே இலவசமாகவே இந்த மூணையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அட்மிஷன் போர்ட்டல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். சுய விபரம், நீங்க யாரு, என்ன படிக்க, எங்க இருக்கிறீங்க, உங்களுடைய சுய விபரங்கள், ஒரு சில விவரங்கள் கேட்பாங்க. அதையெல்லாம் பூர்த்தி செய்து விட்டு அடுத்ததாக கோர்ஸ்ல நீங்க எம்ஏ, நிறைய கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல எம்ஏ அரபிக் சூஸ் பண்ணி அதற்கான தகுதி சான்றிதழ், இப்போ சென்னை பல்கலைக்கழகத்துல நீங்க அப்துல் உலமா முடிச்சிருக்கிறீங்களா, இல்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கீங்களா, இல்ல வேற மதரசாக்கள் அங்க குறிப்பிடப்பட்ட ஒரு 3-4 மதரசாக்கள் சொல்லப்பட்டது இருந்து இல்லையா, அந்த மதரசாக்கள் முடித்திருந்தால் மட்டும்தான் இந்த எம்ஏ அரபிக்கு தகுதி பெறுவார்கள். இப்போ அந்த விவரங்களை பூர்த்தி செய்து எம்ஏ அரபிக்கான
விண்ணப்பத்தை என்ன செய்யலாம், நம்ம சப்மிட் செய்யலாம். கடைசியில விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணும் பொழுது கடைசியாக விண்ணப்ப கட்டணமாக ஒரு 300 ரூபாய் மட்டும் நாம் செலுத்த வேண்டியது இருக்கும். இதை வந்து ஆன்லைன் மூலியமாக, இன்டர்நெட் பேங்க் மூலியமாகவோ இல்ல யூபிஐ QR கோட் ஆப்ஷனும் அங்க இருக்குது. நீங்க அந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா யூபிஐ QR கோடு வரும். உங்களுடைய ஜிபே, போன்பே மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி 300 ரூபாய் செய்து செலுத்தி என்ன செய்யலாம், உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாகவே சமர்ப்பித்து விடலாம். இப்போ 300 ரூபாய் சமர்ப்பித்து விட்டு 300 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் செய்யப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. சரி, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அதாவது ஷார்ட் லிஸ்டர் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். அந்த ஒரு இமெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யீங்கன்னா, இதே யூனிவர்சிட்டி லாகின்ல போயிட்டு அட்மிஷன் போர்ட்டலுடைய லாகின்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பே ஃபீ அப்படின்னு இருக்கும். அந்த பே ஃபீ பட்டனை கிளிக் பண்ணி இங்க எப்படி 300 ரூபாய் செலுத்தினீர்களோ, ஒரு ஷார்ட் லிஸ்ட் இமெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்யணும்னா இயர்லி ஃபீயை வந்து பே பண்றதுக்காக வேண்டி அடுத்த பேஜுக்கு எடுத்துப்படும். ஆண்களுக்கு 6500 ரூபாய், பெண்களுக்கு 4500 ரூபாய். அகைன் அதை வந்து பே பண்ணது நீங்க இன்டர்நெட் பேங்க் மூலியமாகவோ அல்லது இதே போன்ற யூபிஐ QR கோடு மூலமாகவோ நீங்கள் செலுத்தி விட்டால் உடனே உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி மாறிடும் அப்படின்னா கிராண்டட் அப்படின்னு மாறிடும். அதாவது உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கிராண்டட், அனுமதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கே புக்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உள்ள விவரங்களை நீங்க என்ன செய்யலாம், அந்த ஸ்டடி சென்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் மூலியமாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது சம்பந்தமாக இல்ல இந்த விவரங்கள் காணாது, இன்னும் எனக்கு டீட்டெயிலா விவரம் வேணும், எனக்கு ஏபிசி ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்ல டிஇபி ஐடி கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியல, எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, எனக்கு மேல் ஆலோசனை வேணும், மேல் தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த எம்ஏ அரபிக்கு இந்த யூனிவர்சிட்டியில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இலவச வழிகாட்டல்களை ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மொபைல் நம்பர்ல நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் கொடுப்போம். நாம் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நமக்கு தெரிந்த தகவல்கள். இதுல ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் மூலமாகவோ அல்லது இந்த மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் மூலமாகவோ எங்களுக்கு தகவல் தெரியுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். இந்த திருத்தல்கள் என்பது மற்ற ஆலிம் உலமாக்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இது அல்லாமல் இந்த தகவல்கள் அல்லாமல் மேலதிகமான மற்ற தகவல்கள் எம்ஏ அரபிக்ல சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் இருந்தாலும் தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸ்லயோ இந்த மொபைல் நம்பருக்கோ நீங்கள் அனுப்புங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.